துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன். துலாத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, நான் ஏற்கனவே ரிஷபத்துக்கு சொன்ன மாரி அடுத்த கொண்டாட்டத்துக்குரிய உண்மையிலேயே அவங்கள விட இவங்களுக்கு தான் கொண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல எப்பல்லாம் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் அமர்றாங்களோ அது ரொம்ப சிறப்பு. இப்ப ஏன் இத உள்ள இழுக்கிறேன்னா, எல்லா கிரகமுமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான், போதாததுக்கு 9ஆம் இடத்துல இவரு குரு வராருங்க. இப்ப நம்ம இந்த பெயர்ச்சில. 9ல் அமர்ந்து ராசியையும், பிற முக்கிய பாவகங்களையும் பார்க்கிறார். பிற திரிகோணங்களையும் பார்க்க போறார். இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன கிடைக்கும் முதல் அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெளிவு பிறக்கும். துலா ராசிக்காரங்க இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது. இது பிறந்துருச்சுனாலே நம்ம எதுலேயும் போய் சிக்க மாட்டோம். கண்டிப்பா. அந்த தெளிவான சிந்தனை, ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். ஹையர் எஜுகேஷன் ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாள் எப்பயோ படிச்சிருப்பாருங்க. இடையில ஒரு குடும்ப சூழலால் வேலைக்கு வந்திருப்பார். இப்போ மீண்டும் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டாச்சு தன்னோட கிராஜுவேஷனை கண்டினியூ பண்ணுற ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அல்லது ஏதாவது படித்து முடிச்ச உடனே கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு வேலை கிடைச்சிட்டு இருக்கும். குடும்ப சூழ்நிலை வேலைக்கு வந்துட்டு இருப்பார். நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கான கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப் கிடைக்கும் அந்த பீரியடில். அதாவது நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பீரியட். குருநாதர்கள் கிடைக்கிற நல்ல பீரியட். உத்தியோகத்தில் பிடிச்ச இடங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். என்னோட ப்ரொமோஷன் ஸ்கேல் வந்துருச்சு, இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற ஒரு நல்ல குட் பீரியடாக இந்த பீரியட் அமையும் துலாத்துக்கு.